குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுதத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 21ஆம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய திதி திரையோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன், சூரியன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலர் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கும். திருமணம் சம்பந்தமான பொருட்கள், நகைகள் வாங்குற விஷயங்கள், இந்த மாதிரியான செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணமான கணவன் மனைவிகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களால சின்ன எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்குகள் சார்ந்த செலவினங்கள் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை தொடங்கும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்ட்னரோடு, அதாவது கூட்டு தொழில் செய்கின்ற பார்ட்னரோடு ஏதாவது உரசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகள்ல தேவையில்லாத பேச்சுகள் இன்னைக்கு பேசக்கூடாது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளோடு சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதன் சார்ந்த செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில நமக்கு ஏதாவது செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில சிலருக்கு அவப்பெயர்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதன் வழியில செலவினங்கள் வருவதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். வீடு, தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள், இதுல ஏதாவது இடமாற்ற சிந்தனைகள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அண்டை அயலார் வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில ஏதாவது எதிர்பாராத வகைகள்ல செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு நம்ம ஏதாவது கடன்லாம் வாங்கியிருந்தோம்னு சொன்னா அந்த கடன்களை அடைக்கின்ற முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்காக மாசமா இருக்கிற கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. ஏதாவது நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அது சீக்கிரமா சின்னதா இருக்கும் போதே பார்த்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. வேற்று மதத்தை சார்ந்த இல்ல வேறு மொழிகள் பேசுகின்ற நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில கவனங்கள் தேவை. அவர்களிலும் உங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னர் இல்லைன்னா தொழில் வர்த்தக ரீதியில புதிதாக அறிமுகமாகின்ற நபர்கள் வழியில ஏதாவது நமக்கு இன்னைக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது.
மனைவி வழியில வருமானங்களும் இருக்கும். அவர்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கி தர மாதிரியான ஒரு சூழல்கள்ல சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பேங்க்ல வாங்கிய கடன்களை எல்லாம் கட்டுகின்ற முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது குழந்தை இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது இரண்டாவது பிள்ளைகள் வழியில ஏதாவது படிப்பு செலவுகள், மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சேஃபா இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. கொஞ்சம் வேலைகள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருந்துட்டோம்னாலே இன்னைக்கு போதுமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக நடக்கும். அதனால உங்களுக்கு எந்த விஷயங்கள் இன்னைக்கு முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதன் சார்ந்த முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வம்புகள், கருத்து மோதல்கள், பகைமை உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நாமளா பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அது மட்டும் இன்னைக்கு போதுமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். வரவுகளும் இன்னைக்கு இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில எதிர்பாராத ஒரு மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. உங்களுக்கு தாய் மாமா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையிலையும் அதிக கவன நிலைகள் தேவை. சிலருக்கு தாய் மாமாவோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் மீது கவனங்கள் தேவை. நம்ம எடுத்துக்கொண்டு போகின்ற பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், இதன் மீதெல்லாம் கவனங்கள் அதிகமாக இன்னைக்கு தேவை. கால் சார்ந்த பகுதிகளிலையும் நம்ம அதிக கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிதமான வேகத்தில் செல்லுவதே இன்னைக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாலாம் இன்னைக்கு போகக்கூடாது. அது மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப மெதுவா இன்னைக்கு போக வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஏதாவது கடன் தொல்லைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரோத சம்பந்தமான உணர்வுகள், பகை உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக மனதிற்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சகோதர சகோதரிகளோடு ஏதாவது மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவுகளின் வழியில ஏதாவது விரிசல்கள், சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் வம்புக்கு நாமளா இன்னைக்கு போகாம இருக்கிற வரைக்கும் மிகவும் நன்மையாக இருக்கும். அதனால யாராவது ஏதாவது சண்டை போடுறாங்கன்னா நம்ம அதுல போய் கலந்துக்காம இருக்கிறதே போதுமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பெண்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்தேக உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இடமாறுதல் சம்பந்தமான விஷயங்கள்ல உத்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் இதுல இடமாறுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்புகளும் சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சொகுசு மிக்க பதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. பிரிந்து சென்றவர்கள் வழியில ஏற்பட்ட வழக்குகள்ல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் பெறுவதற்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ரசாயனம் சம்பந்தமான பொருட்கள், விஷ ஜந்துகள் இதிலிடம் இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு இருக்கணும். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள்னால எதுல நம்ம தைரியமா எடுக்கணுமோ அதுல மட்டும் தைரியமா இருந்தா போதும். தேவையில்லாத தைரியமான முடிவுகள்னால பிரச்சனைகள் பின்னாடி வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளும்
வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தனியார் துறைகள்ல வேலை தேடுகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான இன்டர்வியூல எல்லாம் நம்ம இன்னைக்கு நல்ல முறையில பதில் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கட்டுற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. நம்முடைய பழக்க வழக்கத்திற்கு எதிரான நபர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேற்று மத இல்லைன்னா வேற்று மொழி நபர்களுடைய அறிமுகங்கள் புதிதாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சகோதரர்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவைப்படும் நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த பேச்சுகளை தாராளமாக இன்னைக்கு பேசலாம். உடல் நல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த எந்த காரியம் நம்ம புதிதாக இன்னைக்கு எடுத்தாலும் அதுல கொஞ்சம் ஊடாலேயே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் எடுக்க வேண்டாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அவசியம்னா மட்டும் நம்ம மேற்கொள்வது இன்னைக்கு நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் நன்மைகள் தருகின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். முழுதான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பணவரவு சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார். மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவங்களோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான அனுபவங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான முயற்சிகளும் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த அனுபவ அறிவும் அறிவு சார்ந்த ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகள் கூறக்கூடிய அளவுக்கு நமக்கு அதன் மீதான ஒரு அதிகமான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையிலையும் இன்னைக்கு கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. பூஜைகளிலும் பிரார்த்தனைகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. அவர்களுக்கு சில குழந்தைங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்களும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் பண வரவுகள் சிலருக்கு வரவுள்ள நாளாகவும் இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்புகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியான மருத்துவ ரீதியான ஒரு ஒரு குணமாகின்ற ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியின் அண்ணன்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில கவனம் தேவை. சிலருக்கு அவங்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கால்நடை பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த உயிரினங்கள் சார்ந்த பாதுகாப்புகள்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. மனதுல ஒரு குறுக்கு வழி சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஈஸியா நம்ம எந்த ஒரு வழியில போனா இதை ஈஸியா அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். துர்கை அம்மன் வழிபாடு பண்றது இன்னைக்கு மிகுந்த
மிகுந்த சிறப்புகளை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி குலதெய்வ அனுகிரகமும் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. தந்தை வழி முன்னோர்களுடைய வழிபாடுகளையும் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அரசியல் ஈடுபாடுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வேற்று மத, மொழி இந்த மாதிரியான அமைப்புகளை கொண்ட நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல முயற்சிகளும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை தொடங்க விரும்புகின்ற நபர்கள் இன்னைக்கு தாராளமாக அதன் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள், ஏதாவது மனதளவுல ஒரு குழப்பங்கள், பதற்ற நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் இன்னைக்கு இதன் சார்ந்த விஷயங்கள்ல வேண்டாம் அப்படிங்கிறதே இன்னைக்கு சரியானதாக இருக்கின்றது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் செயல்பாடுகள்ல நிதானமா இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்களுக்கான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ராமர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல புதிதான எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு உயர்கல்வி எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும்னா, ரசாயனம் சார்ந்த உயர்கல்விகள் படிக்கின்ற எண்ணங்கள், மருந்து சார்ந்த ஆராய்ச்சிகள் சார்ந்த மேற்கல்விகள் படிக்கின்ற எண்ணங்கள், சிலருக்கு கேமரா சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். எக்ஸ்ரே, ஸ்கேன் இந்த மாதிரியான மருத்துவ ரீதியான ஒரு மேற்கல்வி படிக்கின்ற முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக வண்டி, வாகனம், மனைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். வீடெல்லாம் இருக்கணும்னா அதாவது பெரிய பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனுடைய எண்ணங்களே இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார சம்பந்தமான விஷயங்கள்ல புதிதாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய்க்கு மனதளவுல ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம், இல்லைன்னா உடல்நிலை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதையல் கிடைக்கும் யோகங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆலோசனை கேட்டு நடக்கிறது இன்னைக்கு மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருக்கணும். டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் படி நம்ம மருந்து எடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சுவாச ரீதியிலான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீடு, கல்வி இதன் மாதிரியான ஒரு எண்ணங்கள்னால நம்ம இடமாற்றங்கள் செய்வோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்கள் வழியில நம்ம ஏதாவது ஏமாற்றங்கள் அடையிறதுக்கான ஒரு சூழல்களும் சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. சொத்துகள் மீது உள்ள கடன்களை, அதாவது வீடு, வண்டி, மனை அப்படி இல்லைன்னா நகைகள் இந்த மாதிரியான சொத்துகள் மீது ஏதாவது கடன்கள் வாங்கி இருந்தோம்னா அதை சரிவர அடைச்சிடுறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஏதாவது சின்ன சின்ன ஒரு சண்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன நிறைவான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நீங்க கேட்காமலேயே எல்லா உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை எடுக்க விரும்புகின்ற நபர்கள், நல்ல ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்ல தாராளமாக ஈடுபடலாம். நல்ல முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார ரீதியிலான ஒரு பயணங்கள், தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள்
பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வரன் பார்க்க போறவங்க இன்னைக்கு தாராளமாக போகலாம். புதிதான வேலைகளுக்காக ஒரு நிறுவனங்கள்ல போய் முயற்சி செய்ய விரும்புறவங்களும் அதற்கான முயற்சிகள்ல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். கடன் முடிஞ்சளவு இன்னைக்கு வாங்காம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் இன்னைக்கு ஈடுபடாம இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜய ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சிலருக்கு தொழில் முறைகள்லயோ இல்லைன்னா வீட்டுல வேலை செய்கின்ற வேலையாட்கள்னாலயோ ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தைரியமாக செய்யும் செயல்கள்னால சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத செயல்பாடுகள்ல ஈடுபடாம இருக்கிறது இன்னைக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. சிலருக்கு இளைய உடன்பிறப்புகளோடு, அதாவது தம்பி தங்கைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவங்களுடைய உடல்நிலையிலையும் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. திறமைகளுக்கு நம்ம நம்ம இவ்வளோ ஒரு டேலண்டா இருக்கோம், நமக்கு இன்னும் வாய்ப்புகள் சரியா கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்த நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் சார்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள், அடிக்கடி ஒரு அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலை ரீதியான விஷயங்களாக சிலர் வெளியூர் பயணங்களோ இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த பயணங்களோ போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளியூருக்கு போய் இருக்கலாம், இல்ல அதாவது வீடு சார்ந்த விஷயங்கள், பள்ளி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தினால இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானங்களும் கவன நிலைகளும் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. மனநிலையில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். எத முடிவெடுக்கிறது, எந்த மாதிரி பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள்ல ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, அத உடனடியாக டாக்டர் கிட்ட காட்டி ஆலோசனை வாங்கிக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. செக் புக் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. ரொம்ப அசால்ட்டா அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடாது. மனநிலையில உறுதிகள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. எதிர்பாராத மாற்றங்கள் சிலருக்கு வரக்கூடிய ஒரு எண்ணங்களும் இருக்கும். இந்த விஷயத்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான சான்றிதழ்கள், பத்திரங்கள் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியத்திலும் நம்ம அதிக கவன நிலைகள் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு எந்த விஷயத்திலையும் இன்னைக்கு கவன நிலைகள் தேவை. பண செலவுகள் ஏதாவது அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய மனசஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீணான கருத்து மோதல்கள்னால சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமனார் இருக்கிறாங்கன்னா அவருடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு மாமனாரோடு ஏதாவது சின்ன சின்ன கலந்துரையாடல்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்பாராத வகைகள்ல ஏதாவது செலவினங்கள் வருவதற்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியான முதலீடுகள் போடக்கூடிய எண்ணங்களோ முயற்சிகளோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய செயல்களை, அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற செயல்களை இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். ஒரு லோன் கேட்க போறீங்க, ஒரு வரன் பார்க்க போறீங்க, ஒரு சைனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு போனீங்கன்னா டக்குன்னு முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு
பேச்சுவார்த்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வம்புக்கு நாமளா போகாம இருக்கிற வரைக்கும் மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. பகைமை உணர்வுகள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே அதிகமாக இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கும். வீணான கருத்து மோதல்கள்ல நாமளா கலந்துக்காம இருக்கிற வரைக்கும் மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுடைய நாள் தொடங்க இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். குடும்ப அன்பர்கள்னால உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுகள் எடுத்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமண ரீதியான பேச்சுவார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பாலினத்தவர்களிடம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் சம்பந்தமான பார்ட்னரோடு சின்ன சின்ன ஒரு உரசல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லையும் இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். நிதானமின்றி பேசும் வார்த்தைகள்னால ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இன்னைக்கு பேசும் திறன் வீட்டுல நம்ம உறவுகளுக்குள்ள பேசும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். ஆனா அதே நம்மளுடைய ஆபீஸ் சார்ந்த விஷயங்களிலோ வேலை சார்ந்த விஷயங்களிலோ பேசும்போது மடை திறந்த வெள்ளம் போல உங்களுடைய பேச்சுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். முகம் சார்ந்த பகுதிகளிலையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சில காரணங்கள்னால உண்மையை சொல்ல முடியாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேச்சுகளால் சாதுரியமான ஒரு நகர்வுகளை இன்னைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பற்கள் சார்ந்த பகுதிகளிலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. மனைவியின் உடல்நிலையில, நண்பர்களின் உடல்நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. வேறு மதம் இல்லைன்னா வேறு மொழி பேசுகின்ற நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வாய் சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் நல்லா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மன மகிழ்ச்சி இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை எடுக்க விரும்புகின்ற நபர்கள் இன்னைக்கு தாராளமாக அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். நல்ல முறையில முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் பார்க்க போக விரும்புறவங்க இன்னைக்கு அதன் சார்ந்த முடிவுகளை செய்ய வேண்டாம். அது இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த நலமாக இருக்கும். நண்பர்களிடம் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக அவசியமாக இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடமும் நம்ம ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருக்க வேண்டும். மேற்கொள்ளுகின்ற விஷயங்கள்ல ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். அதை இன்னொரு நாள் பார்த்து மேற்கொள்வது மிகுந்த சிறப்பான விஷயங்களாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல முழுமையான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எல்லா விதமான நல்ல முயற்சிகளும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளும் இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ இல்ல வேறு ஏதாவது ஈடுபாடுகளோ தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். பண வரவு எதிர்பார்த்தபடி நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ராமர் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர்.
துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுக்கான செலவினங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரவுக்கு மேல செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தலைவலி சார்ந்த சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் நலன்ல கொஞ்சம் அதிக அக்கறைகள் எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகளை தருவதாக இருக்கின்றது. எதிரிகள்னால தொல்லைகள், அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலை தேடும் நபர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில கொஞ்சம் திருப்திகள் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவை. அவர் வழியில சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தலைமுடி சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது ஸ்கின் ரீதியிலான பிரச்சனைகள், இதனெல்லாம் நம்ம ஏதாவது மருத்துவ ரீதியில ஒரு தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக ஈடுபட்டால் எனது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதனால பேச்சிலும் செயல்பாடுகள்லையும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதாவது வீடு சார்ந்தோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நம்ம இனிமே இங்க இருக்க வேண்டாம், நம்ம பக்கத்துல எங்கேயாவது போய் செட்டில் ஆயிரலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால இடமாறுதல்கள் சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதுல தோன்றி கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள், மருந்து எடுக்கும் விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மனக்குழப்பங்கள், ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாதபடி ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி திறனும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல்நிலையில சின்ன சின்ன மாற்றங்களை உணர்வதற்கான ஒரு சூழல்களும் சிலருக்கு அதிகமாக இருக்கும். பேராசைகள்னால ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மறைமுகமான தொல்லைகள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதன் நிலையில சின்ன சின்ன தடைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக கடன் வாங்குகின்ற சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல முழுதான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. எல்லா விதமான முயற்சிகளும், நல்ல முயற்சிகள், சுப முயற்சிகள் இதெல்லாம் தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான செயல்பாடுகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். புதிதான செயல்பாடுகள்லையும் இன்னைக்கு நம்ம ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். இப்போ ஒரு மனதளவுல ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். புதிய முயற்சிகளை எடுக்கும் போது அதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இன்னைக்கு வேண்டாம். அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லையும் இன்னைக்கு நம்ம ஈடுபடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தருவதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் செயல்பாடுகள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன நிறைவான ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நாம இன்னைக்கு ஓகே, நம்ம ஃபுல்ஃபில்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுடைய பூர்வீக சொத்துகள், மனை இதன் மீது ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சிலருக்கு அதை அடைக்கின்ற சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள், ஏதாவது தகராறுகள் உறவினர்களுக்குள்ள நடக்கிறதுக்கான
வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்களோடு சந்திப்புகள் நிகழ்றதுக்கான ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு உறவினர்கள் வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. குழந்தைகள் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படலாம். அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் சம்பந்தமாக இருக்கலாம், உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் ரீதியில இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகள் ரீதியான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தை தாமதத்திற்கான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எண்ணங்கள் வழியில அதன் வழியில சிலருக்கு ஒரு ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக வீட்டுல ஏதாவது பழுதுகள் இருக்குன்னா அதையெல்லாம் ரிப்பேர் பண்ற வேலைகள்ல ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலையில கவன நிலைகள் தேவை. சிலருக்கு தாத்தாவிற்கு வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புனித பயணங்கள், புனித யாத்திரைகள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகக்கூடிய ஒரு எண்ணங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதற்கான முயற்சிகள்ல இல்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன உளைச்சல்கள், மன அமைதியின்மை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நாமளா போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பாத பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வீணான தகராறுகள்ல இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல நாமளா ஈடுபடாம இருக்கிற வரைக்கும் மிகுந்த நன்மைகள் தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு கண் சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு எது சேருமோ அதன் சார்ந்த உணவுகள் மட்டும் உண்பது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏதாவது அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் செயல்கள்ல முக்கியமான செயல்பாடுகள் மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஏதாவது தடைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு மறைமுக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகளின் உடல்நிலையில கவன நிலைகள் தேவை. உறவினர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் செயல்கள்ல லாபங்களும் உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன நிறைவான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான நல்ல இல்ல சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் தாராளமாக இன்னைக்கு முயற்சி செய்யலாம். நல்ல முறையில முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற நபர்களுக்கு இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல எல்லாமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு காரியங்களுக்கான செயல்பாடுகள் இதையெல்லாம் தாராளமாக இன்னைக்கு நம்ம செய்யலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன உறுத்தல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன நிம்மதி கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சு நாமளே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். நம்மளுடைய ராகுவின் அமர்வுகளை பொறுத்து இன்னைக்கு நமக்கு லக் அடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு புதிதாக வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவோர்ஸ் எல்லாம் ஆகி இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. செய்தொழில்
தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். முழு ஈடுபாடுகளும் அதுல அதிகமாக இன்னைக்கு இருக்கும். செய்யக்கூடிய பணிகள்னால லாபங்களும் அதிக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண்ணை சம்பந்தமான வேலைகள், வியாபார ரீதியிலான விஷயங்கள், இதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் முறையில முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஏதாவது ஒரு லாபமான ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய மருமகள்னால ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அண்டை அயலார் வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள்னால ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். நாம விரும்பியபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நினைத்த காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தாயாரின் உடல்நிலையில ஏதாவது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. 3வது குழந்தைக்கு கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் நம்ம அதிக கவனங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒப்பந்த ரீதியிலான ஈடுபாடுகள், வியாபார ரீதியிலான ஒப்பந்தங்கள், தொழில்முறை சம்பந்தமான ஒப்பந்தங்கள், இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சமாதான பேச்சுகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்கள், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு கொஞ்சம் சமரசமா பேசி முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சமாதான பேச்சுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறையில தீர்வுகள், வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் எல்லாம் புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மூத்த சகோதரருடைய உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. சிலருக்கு மூத்த சகோதரரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த தீர்வுகள் நல்ல முறையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முழங்கால் சம்பந்தமான பகுதிகளில் நம்ம அதிக கவனமாக இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மனைவியின் சகோதரருடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவை. சிலருக்கு மனைவியின் சகோதரரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாமனார் வழியில சொத்துகள் வரவு உள்ள ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த வேலைகள் வேகமா முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதன் சார்ந்த முடிவுகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக எடுக்கலாம். அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சைன் வாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக வரன் பார்க்கும் விஷயங்கள், லோன் கேட்கும் விஷயங்கள், புதிதாக ஒரு வேலைக்கு ஒரு நிறுவனத்துக்கு கேட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அதுல இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நாமளா எந்த ஒரு பிரச்சனைகளையும் வாங்கிக்க கூடாது. பேச்சு மூலமா அதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி நல்ல முறையில இருக்கும். உடல் அளவிலையும் மனதளவிலையும் நம்ம இன்னைக்கு தெம்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை செய்ய விரும்புகின்ற நபர்களும் தாராளமாக அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருநீலகண்டர். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப
தொழில் ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பணி ரீதியான விஷயங்கள், வியாபார ரீதியான ஒரு விஷயங்கள், இதுல எல்லாமே புதிதாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தைரியமான செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள்ல தைரியங்கள், திறமை வெளிப்பாடுகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக இருப்பிட மாற்றங்கள் குறித்த ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரர் இருக்கிறார்னா அவருக்கு புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. அவருடைய உடல் நிலையில கவன நிலைகள் தேவை. சிலருக்கு இளைய சகோதரரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போதும் அவருக்கு அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இளைய சகோதரருக்கு அதிகமான அறிவுரைகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. வேலைகளுக்கான இன்டர்வியூல எல்லாம் நம்ம தைரியமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய திறமை வெளிப்பாடு இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல் ரீதியான வேலையோ இல்ல மன ரீதியான வேலைகளாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகள், பராக்கிரமம் இதெல்லாம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உரம் சார்ந்த தொழில்ல வேலைகளா எடுத்து செய்யக்கூடிய ஈடுபாடுகள் சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சி ரீதியிலான ஒரு செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகள்ல லாபமான ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை சம்பந்தமான வியாபார ரீதியிலான புதிய ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் அரசு வேலைக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. பிளாஸ்டிக் சம்பந்தமான துறைகளை தொழிலா எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அதிகமாக இருக்கும். மந்திர தந்திர ரீதியான செயல்பாடுகள்ல தொழிலா எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு அதிகமாக இருக்கும். தூர தேசத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பணிகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு தொழிலாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரசாயன சம்பந்தமான வேலைகளை செய்யலாம். சூதாட்ட சம்பந்தமான ஏதாவது ஒரு வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உளவுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. சிறை சார்ந்த பணிகள்ல ஏதாவது வேலைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கனரக வாகன பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழல்களும் சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புலனாய்வுத்துறை சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு துறைகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான நம்ம தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகள்ல அதிக முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் ரீதியிலான வேற்று மத நபர்கள், வேற்று மொழி பேசும் நபர்கள் இவங்கெல்லாம் அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நிர்வாகத்திறனும் மேலாண்மையும் இன்னைக்கு சிறப்பானதாக இன்னைக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசுவீங்கன்னு சொன்னா நல்ல முறையில முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய நபர்கள் அதற்கான முடிவுகள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல முழுமையான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஈடுபட விரும்பக்கூடிய நபர்கள் அதன் சார்ந்த முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். நல்ல முறையில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் ப்ளூ நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன்.
கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப குடும்ப சம்பந்தமான விஷயங்களாக நம்ம தந்தையிடம் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் பூஜைகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தோடு ஆன்மீக விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த முறையில நம்ம ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ட்ரை பண்ணா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளியூர்ல போயோ வெளிநாடு போயோ ஆரம்ப கல்வி படிப்போமா அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரி இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு திறமைகள்னால வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கு உங்களை அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிதாக அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்ளுகின்ற ஆர்வங்கள் சிலருக்கு அதனுடைய நம்ம கத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. சிலருக்கு தந்தையோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேரன் பேத்திகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த அடுத்த கட்ட முயற்சிகள் குறித்து குடும்பத்தினரிடம் பேசக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள், லாபங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல்களின்படி நம்ம கொஞ்சம் ஒபே பண்ணி நடக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். அதனால மேல் அதிகாரிகளை நம்ம கொஞ்சம் பகச்சிக்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. வீக்கம், கட்டிகள் சார்ந்த பிரச்சனைகள், உடல் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. நாமளாக எந்த ஒரு மருந்துகளும் உட்கொள்ளக்கூடாது. டாக்டருடைய அறிவுறுத்தலின்படி நம்ம சாப்பிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். பாரம்பரிய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்திலும் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத பேச்சுகளை இன்னைக்கு பேசக்கூடாது. நம்ம வார்த்தைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அமில மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலையிலும் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. ரசாயனம் சார்ந்த விஷயங்கள், விஷ ஜந்து இந்த மாதிரியான விஷயங்களிடம் நம்ம கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. சிலருக்கு தந்தை வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள் குறித்த ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னா தாராளமாக அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். எடுக்கின்ற காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால சுபமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இதற்கான முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகள்ல இன்னைக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள், மனநிலையில குழப்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம புதிய முயற்சிகள் எதுவும் எடுத்து இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதன் சார்ந்த முயற்சிகளை நம்ம இன்னொரு நாள் செஞ்சு கொள்வது மிகுந்த நன்மைகளை தருவதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளிநாடு சார்ந்த பயணங்கள், வெளியூர் பயணங்கள், ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டோம்னா அது நல்ல முறையில முன்னேற்றமாக லாபகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் ப்ளூ நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான்.
மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப இளைய சகோதரர் சார்ந்த புதிய முயற்சிகளை எடுக்க விரும்புறவங்க இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் செஞ்சுக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. உங்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. உடல் அளவிலான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலையில இருக்கிற துன்ப நிலைகள், அதாவது வியாதி சம்பந்தமான விஷயங்கள்னால அவதிகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள், அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனதளவிலான ஏதாவது ஒரு வருத்த நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைவர்கள் வழியில ஏதாவது தொல்லைகள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விஷ ஜந்து, ரசாயனம் இந்த மாதிரியான பொருட்களை கையாளும் போது அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடாது. எந்த விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். தேவையில்லாத செயல்களில் ஈடுபடும் போது அதன் வழியில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீணான கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால பேசும்போதும் நம்ம கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் பிரச்சனை ரீதியாக வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல்களும் அதன் சார்ந்த ஈடுபாடுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உங்கள் மீதான அவதூறுகள், வீண் பழிகள் இதையெல்லாம் எண்ணி கொஞ்சம் வருத்த நிலைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பா விலை உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த ஆபரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகும்போது அதிக கவன நிலையில் இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் இவங்க யாருக்காவது கடன் கொடுக்கின்ற ஒரு சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சிந்தனைகள் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி சார்ந்த ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகளோடு செல்ல வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான பராமரிப்பு, உற்பத்தி வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஒரு நல்லா செக் பண்ணிட்டு சாப்பிடுறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். சிலருக்கு ஒரு மருந்து ஒரு பிரச்சனைக்குன்னு எடுக்கும்போது அது இன்னொரு பிரச்சனையை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நல்ல முறையில சுப காரியங்களுக்கான பயணங்கள் இதையெல்லாம் தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் முறைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தாராளமாக இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். லாபங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. கடன் வாங்குறது இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போதும் அதன் வழியிலையும் ஏதாவது பிரச்சனைகள், பண இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கடன் வாங்கும் விஷயங்கள், புதிதான முயற்சிகள் இதை இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.